அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வையில் தினமணியில் கொடுத்த ஒரு ஆர்டிக்கல் பார்க்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2005 டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் இது முத அறிவித்தாங்க. இதை பற்றி நம்ம நேர்கொண்ட பார்வையில் ஒரு ஆர்டிக்கல் பார்க்கலாம். கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு சட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்திருக்கிறது மத்திய அரசு. இந்த திட்டத்தின் கொண்டு வரப்பட்டிருக்கும் மாற்றங்களுக்கு ஆதரவு, எதிர்ப்பு என கலவையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005 டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு நிதியாண்டும் ஊரக பகுதிகளின் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு ஊதியத்துடன் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். இதன் மூலம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த 100 நாள் வேலையோட திட்டத்தை நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதா பார்த்திங்கன்னா மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பும் இருக்குது, வரவேற்பும் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த நேர்கொண்ட பார்வையில் பார்க்கலாம். நாடு முழுவதும் 741 மாவட்டங்களை சேர்ந்த 7212 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 2.69 லட்சம் கிராம ஊராட்சி பகுதிகளில் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. அந்த டேட்டாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2-2Aக்கு நீங்கள் மெயின்ஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தினமணியில் வர நேர்கொண்ட பார்வையோட ஆர்டிக்கிளை நீங்கள் டெய்லியும் வாசித்து பாருங்கள். 2.69 லட்சம் கிராம ஊராட்சி பகுதிகளில் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 37 மாவட்டங்களை சேர்ந்த 388 ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட 12,525 கிராமங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த புதிய திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டும் வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டு வரும் நாட்கள் 125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் இருந்ததை இப்போ 125 நாளாக ஆக்கியிருக்காங்க. இது என்னென்ன வேலைகளை செய்வாங்க இவங்க 100 நாள் திட்டத்தில்னு பார்த்திங்கன்னா, நீர்நிலை பராமரிப்பு, சாலைகள், அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கம், பேரிடர் அபாய குறைப்புடன் தொடர்புடைய பருவநிலை மாற்றத்துக்கு தக்கவாறு நடந்து கொள்ளும் ஆகிய 4 முக்கிய பணிகள் புதிய திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக 4 பருவநிலை மாற்றங்களுக்கு இவங்க வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது நீர்நிலை பராமரிப்பு, சாலைகள், அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கம், பேரிடர் அபாயம் குறைப்புடன் தொடர்புடைய பருவநிலை மாற்றங்களுக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுதல் ஆகிய 4 முக்கிய பணிகள் புதிய திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மெயின் எக்ஸாமில் சப் பாயிண்ட் போட்டு அழகாக எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலையை 125 நாளாக அந்த மசோதாவில் நிறைவேற்றிருக்காங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 100% மத்திய அரசு நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில், புதிய திட்டமான 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி சுமையை மாநிலங்களுடன் மத்திய அரசு பகிர்ந்து கொள்ளும். அதன்படி மாநிலங்களவை மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அந்த திட்டத்திற்கான நிதியின் மத்திய அரசு 60%ஐயும் மாநில அரசு 40%ஐயும் அளிக்க வேண்டும். இதை எதிர்க்கட்சிகள், ஆட்சி செய்யும் மாநில அரசுகள் எதிர்க்கின்றன. இது பார்த்திங்கன்னா 100 நாள் வேலையை 125 நாளாக ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நிதி பார்த்திங்கன்னா முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாகவே 100% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது மாநில அரசும் 40% தரணும், மத்திய அரசு பார்த்திங்கன்னா 60% தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு
சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு கூட இது வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. முந்தைய திட்டத்தின்படி கிராமங்களின் பொதுமக்களுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடிய பணிகள் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்தது. குறிப்பாக இந்த திட்டத்தால் வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்கள் போதிய எண்ணிக்கையில் கிடைக்காமல் கூடுதல் கூலி கொடுக்க வேளாண் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த வேலையும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் தொழில் செய்யும் உரிமையாளர் வந்து நிறைய கூலி கொடுத்து பணியாட்களை அமர்த்தி வேலை செய்வதும் குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இந்த ஹைலைட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 60%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 நாளாக வந்து 125 நாளாக ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாயிண்ட்டாக எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.